தம் பொருள் என்பர் தம் மக்கள் தம் தம் வினையாலே வரும். என்ன சொல்கிறார் வள்ளுவர்? சில பேர்கிட்ட போய் அப்பா அம்மாட்ட கேட்டால், உன் பையன் எப்படி இருக்கான், நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலை, எனக்கு இப்படி பையன் பிறந்திருக்கான் அப்படிம்பா. இது சில பேர் வாழ்வில் நாம் பார்த்துருக்கோம். ஏன் இப்படி நிகழ்கிறது? அப்பா நல்லவனாக இருப்பான், பிள்ளை கெட்டவனாக இருப்பான். ஒன்று திருடுவான், கொலை பண்ணுவான், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? அதுதான் சொல்கிறார் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. தம்பொருள் என்பர் தம் மக்கள் தம் தம் வினையாலே வரும். ஆரம்பத்து காலத்தில் வளர்க்கும் போது ஏன் பையன் அப்படி பண்ணுறான்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பான். வளர்ந்த பிறகு ஏதாச்சும் கெட்ட காரியம் இல்லை, ஜெயிலுக்கு போயிடுவான், ஏதோ ஒரு தவறு செஞ்சிடுவான். அதனால் கெட்ட பேர் அப்பனுக்கு. அவனை நான் என்ன பாவம் செஞ்சேனோ அதுக்காக என் பையன் பிறந்திருக்கான் அப்படிமா. நம்ம எப்படி தம் பிள்ளைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நாம் செய்கிற ஊழ்வினை கர்ம வினை இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருப்போம். அதன் பயனாகத்தான் உனக்கு முகம் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் செய்த ஊழ்வினை கர்மா என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நானே பல தடவை போயிருக்கேன். ஐயப்பொங்கலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். சில கோயில்கள்லையும் பார்ப்போம், கை இருக்காது, கால் இருக்காது, ஏஞ்சி உட்காரக்கூட முடியாது, படுத்தே கடந்து பிச்சு வாங்குவாங்க. இதெல்லாம் எதற்காக நிகழ்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியாது. மனிதன் கடவுளுடைய படைப்பிலே மனிதனை ஏன் இப்படி படைச்சிருக்கார் கடவுள் அப்படின்னு ரொம்ப சிந்தனையாக இருந்தது. திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் படிச்சிங்கன்னா இதுக்கு முழுமையான காரணமும் எழுதியிருப்பார்கள். நாம் செய்கிற கர்ம வினைக்கு ஏற்ப தான். அதாவது ஒருத்தன் இந்த ஜென்மத்திலே 4 கொலையை பண்ணுறான், ஆட்டோ சங்கரெல்லாம் 10 கொலையை பண்ணான். கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அவனுக்கு ஒரே ஒரு தூக்கு தண்டனை தான். ஒரே ஒருத்தனை கொலை பண்ணாலும் ஒரு தூக்கு தண்டனை தான். இப்போ மற்ற 9 பேரை கொலை பண்ணவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடியும்? நம்ம வச்சுருக்க ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு தூக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியும். நியதியும் என்று ஒன்று இருக்குது. நியதி, உண்மை, ஊழ், விதி, தெய்வம், இது எல்லாம் காரணம். இப்போ அடுத்த பிறவில் பிறக்கும்போது என்ன, எத்தனை பேரை நீ கையை வெட்டின, உனக்கு அத்தனை ஜென்மத்துக்கு கை இருக்காது. எத்தனை பேரை காலை வெட்டின, கால் இல்லாமல் போகிற, கஷ்டப்படு, துன்பப்படு. இப்படித்தான் உள்வினை நடக்கிறது என்பதை ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளே பார்க்கலாம். தம்பொருள் என்பர் தம் மக்கள் தம் தம் வினையாலே வரும் அப்படிங்கிறார். நம்ம என்னத்தை தான் நம்ம பையன் சொல்லிக்கிட்டால் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் நமக்கு பிள்ளைகள் பிறக்கும். எனவே நீ நல்லதே செய்யாமல் இருக்கலாம் அடுத்தவனுக்கு, ஆனால் கெட்டது செய்யாமல் இருக்கணும். நீ தர்மம் செய்யணும்னு அவசியம் இல்லை. மற்றவன் தர்மம் செஞ்சால் அதை கெடுக்கக்கூடாது. சரிங்களா? மற்றவனுக்கு